ஹலோ கைஸ், இது உங்கள் ஜெய் சூர்யா விளாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான கண்டென்ட் கைஸ். கேமிங் கண்டென்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சோலார் ஸ்மாஷ். அதாவது இந்த கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இதில் ஒரு என்ன எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு கிரகம் இருக்கும் கைஸ். அந்த கிரகத்தை எப்படி அழிக்கிறது அதை பற்றி தான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் முழுசாக. வாங்க கைஸ், கேம்குள்ளே போவோம். ஓகே, பிளானட் ஸ்மாஷ் இல்லை சிஸ்டம் ஸ்மாஷ். என்ன சிஸ்டம் ஸ்மாஷ் தான் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக இருக்கும், அதனால் நம்மளுக்கு புரியாது. அதனால் நம்ம பிளானட் ஸ்மாஷ்க்கே போவோம். புரியாதுன்னா அது அவ்வளோ நல்லா இருக்காது சொல்ல வரேன். என்ன கேமை நான் ஒரு வாட்டி ஆடிட்டு தான் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போகிறேன். ஓகேவா கைஸ்? அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல மறந்துட்டேன். எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குது, அதனால் என் வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, வெற்றிகரமாக பூமிக்கு வந்தாச்சு. இதான் பாருங்கள் நம்ம பூமி. அது என்னடா எப்போ இந்த பூமிக்கு வந்தாலும் இந்த இந்தியா மட்டும் எப்போவுமே இருட்டிலே இருக்குமா? சரி பரவாயில்ல, என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி என்ன பார்த்துடலாம். குட்டி எரிக்கல் மற்ற எல்லாமே இருக்குது. 3 கைஸ். எனக்கு ஒரு சந்தேகம், வெயிட் பண்ணுங்கள். 3 அங்கே போகுது, இங்கே என்ன இருக்குது ஒன்றுமே புரியலையே. பிளாக் ஹோல் இருக்குது, தண்டல் இருக்குது, லைட்னிங், அப்புறம் தான் ரேண்டம் கிஃப்ட்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது என்னன்னு தெரியல. குட்டி குட்டி ராக்கெட் மாதிரி இருக்குது, பால் மாதிரி இருக்குது, அப்புறம் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நான் இன்னும் பார்க்கல. ஜஸ்ட்டு இந்த கேம் எப்படின்னா டவுன்லோட் பண்ணிட்டு ஆடலை. யூடியூப்பில் போய் நான் பார்த்தேன் இந்த கேம் எப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் இந்த லேசர்ஸ்லாம் இருக்குது, யூஎஃப்ஓஸ்லாம் இருக்குது, அப்புறம் சில ஏலியன் மனுஷனுங்கள்லாம் இருக்காங்க. அப்புறம் இதை சேஃப்டி கட் பண்ணுறது யூடியூப்பில் பார்த்தேன். சரி வாங்க கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு இந்த குட்டி ஆஸ்ட்ராய்டு இருக்குல்ல, அது நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ரீலங்காவில் போடுவோம். இல்லை எனக்கு புரியல, நானும் போட்டது ஸ்ரீலங்கா தான். ஆனால் கிட்டத்தட்ட முக்கால்வாசி இந்தியா அழிஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னும் குட்டி ஆஸ்ட்ரேலியில் ஸ்ரீலங்காவுக்கு தான் ஏன் பண்ணி அதை நான் போட்டேன். பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஏரியா அழிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட 670 மில்லியன் பேர் அழிஞ்சிட்டாங்க. அது சுற்றி இருக்க நாடுகளுக்கும் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. ரஷ்யாவுக்கு போடுவோமா? ரஷ்யாவுக்கு 3 போடுவோம். இங்கே நல்லா பெருசாக வச்சு எப்படி தடுவோம். பார்த்தீங்களா 3 எப்படி வருதுன்ட்டு. 3, 2, 1. பிக் இம்பேக்ட். இம்பேக்ட் எவ்வளோ இருக்கும், கடைசி இருக்கும் வந்துட்டு போகுது கைஸ். மேகலாம் அங்கே பார்த்தீங்களா, மேகலாம் அழியுது பார்த்தீங்களா, அழிஞ்சிச்சு. மேகலாம் பெய்ச்சாங்க கிட்டத்தட்ட. கைஸ் 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 பார்த்தீங்களா, நோட்டீஸ் பண்ணிங்களா? அதை அடித்தோடனே 2 பில்லியன் பீப்புள் அழிஞ்சாங்க. அது ஒரு அட்டாக்லேயும் முக்கால்வாசிக்கு பூமி அழிஞ்சிச்சு. வெறும் 178 பீப்புள் தான் இருக்காங்க, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே இந்த கண்ட்ரியில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது என்ன கண்ட்ரின்னு சட்டுன்னு ஞாபகம் வரல. சரி வாங்க, நம்ம இன்னும் ஏதோ இது ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே பக்கத்துலேயே ட்ரில்லுன்னு சொல்லியிருக்கு, மைனிங் ட்ரில்லுன்ட்டு. இதை வச்சு பார்ப்போம். என்ன கைஸ் இது, ட்ரில் பண்ணுன்றீங்க? சுற்றுது அவ்வளோதானா? ஓட்ட போடுது. நீங்கள் இப்படி பார்ப்போம், எங்கே வருது. ஒரு வேளை இங்கே வருதோ? எங்கே கைஸ் வருது? இல்லை அவ்வளோதானா? வெயிட் பண்ணி பார்ப்போம். வந்துருச்சு கைஸ். ஓ, அது இங்கேருந்து வந்திருக்கு கைஸ், பார்த்தீங்களா? மை காட், இது என்னது? ஓகே, அவ்வளோதான். இது பெருசாக. ஓஹோ, அப்படியே பார்த்தீங்களா? செம்ம இம்பேக்டு. இதுக்கான இம்பேக்ட் இவ்வளோ தூரம் இருக்கும் போது கைஸ். எங்கே தான் மனுஷங்க இருப்பாங்க ஒரு ஆள்? நான் போனதுக்கு எல்லாரும் அழிஞ்சிருப்பாங்களே. கைஸ், இப்போதான் ஒரு மெயின் பிக்சரை நான் வெளில விட போகிறேன்.
இது எல்லாமே நம்ம ட்ரை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கடா இதான் பிளானட் கில்லர் சொல்லியிருக்கு. யூடியூப்பில் பார்த்தேன். இது ஒன்றே ஒன்றா வச்சாங்க. என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்களேன். வெயிட் பண்ணுங்கள். ஒன்றே ஒன்றா நம்ம நடுவில் வைப்போம். ஒன்றே ஒன்றா வச்சாங்க. இப்போ பாருங்கள். ஒன்றே ஒன்றா வச்சாங்களா. இங்கே கொஞ்சம் இங்கே பாப்புலேஷன் வேர்ல்டோட எவ்வளோ நேரத்துக்கு வேர்ல்டோட இது பார்த்தீங்களா ஃபுல்லாக ஓ மை காட் ஸ்லோ மோஷனில் காட்டுறேன். வெடிக்கும் பாருங்களேன். 3, 2, 1 பார்த்தீங்களா எப்படி டஸ்ட் ஆகிருக்குன்ட்டு. ஓகே கைஸ், இப்போ நம்ம வேறு ஏதாவது பூமியை இது பண்ணுவோம். சாரி கைஸ், நடுவில் லைட்டாக விளம்பரம் வந்துச்சு, மன்னிச்சுக்கோங்க. வேறு என்ன பிளானட் போகலாம்? மார்ஸுக்கு போகலாமா இல்லை போகிறோம்? யூஎஃப்ஓ. ஓ மை காட், 2 UFO இருக்குது. ட்ரை பண்ணி பார்ப்போம். கைஸ் பார்த்தீங்களா ஸ்பேஸில் அப்பியர் ஆயிடுச்சு. ஓ மை காட், எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. ஒரு இதுவும் பெருசாக இருக்குமோ கைஸ். பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்கு கைஸ். நின்றுச்சு. என்ன டேர்ன் ஆகுதா? ஆமாம், வெயிட் பண்ணுங்க. சைடு விஷனில் பார்க்க முடியுமா? ட்ரை பண்ணி பார்ப்போம். பார்க்க முடியுது. பொறுமையாக டேர்ன் ஆகுது. ஓ மை காட், நான் ஸ்லோ மோஷனில் வச்சுருக்கேன் கைஸ். இது கூட தெரியாமல் வச்சா நான் டக்குன்னு டேர்ன் ஆகிருக்கும். நான் பண்ண போகுது. போட்டுச்சு. ஓ மை காட், ஆமாம் அங்கே தானே ஓட்டு போட்டுச்சு. இங்கேயும் என்ன பாதிப்பு தெரில. சரி, இதை வச்சு பார்ப்போம். என்ன கைஸ், அதோட பாதியை விட ரொம்ப அநியாயத்துக்கு குட்டியாக இருக்கே. பரவாயில்ல, எவ்வளோ பெரிய டேமேஜ். இதுவும் அது அப்படியே கம்ப்ரஸ் ஆகுமா? இல்லை, பரவாயில்ல. இன்னும் குட்டி டேமேஜை விட இன்னும் டேமேஜ் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. ஓகே, வேறு என்ன எடுக்கலாம்? நீங்கள் லைட்டு. ஓகே, என்னது இது வச்சு நைஸ். நடந்தது வைக்கல போல. இல்லை என்ன நினச்சி இப்போ ஓட்ட போட்டுச்சா இல்லையாரோ ஆனமே போயிருக்கு. ஓ ஸ்வால் கைஸ், கட்டான மாதிரி பார்த்தீங்களா? பாருங்க. ஓ மை காட், நல்லா இருக்கே. பட் இது அவ்வளோ நல்லா இல்லை. என்னது இது பார்த்தீங்களா? ஒரு மாதிரி எரிமலை மாதிரி இருக்கு. கீழே பூமிக்குள்ளே எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். சரி வாங்கி இதை வச்சு பார்ப்போம். பார்த்தீங்களா, இந்த மழை மாதிரி இருக்கு. இதை வச்சு பார்ப்போம். இப்போ என்ன நினச்சி இல்லை எனக்கே தெரில. இப்போ இங்கே 2 ஓட்டை கைஸ். அது ஒரு மாதிரி பார்த்தீங்களா. சரி வாங்க, நம்மளோட மெயின் ஆதித்து அதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுங்க. நல்லா இருக்கேன் வச்சு பாருங்க. மனுஷன் மாதிரி இருக்கா. ஷார்ட் கை மாதிரி இருக்கு. ஓ ஆமாம் கைஸ், நான் யூடியூப்ல பார்த்தேன். இப்போ அவன் தான் நம்ம சுடுமா சுடாதான்னு எனக்கு தெரில சம்திங்.
சரி வாங்க கைஸ், எனக்கு ரொம்ப நேரமாக இந்த பிளாக் ஹோல் வைக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. கஷ்டம். பிளாக் ஹோலே எப்படி ரெட் ஆகுது பார்த்தீங்களா? நம்ம ஃபைனல் டச் ஒரேடியாக முடிச்சிருவோம். த்ரீ டூ ஐயா சொல்கிறது கூட வந்துச்சு. அவ்வளோதான். நான் அதிசயமாக இருக்கேன். பிளானட் அழிலையா கைஸ்? பரவாயில்ல, எனக்கு பிளானட் தாக்கு பிடிச்சிருக்கு. இருங்க, பரவாயில்லையா கைஸ்? பூமியில ஒரு செகண்ட்ல வந்துச்சு. என்னது இது? லிவியத்தானா? என்ன கைஸ், லிவியத்தானா இங்கே இருக்கு? லிவியத்தான் இப்படி இருக்காதே. என்ன கைஸ், லிவியத்தானால பறக்க முடியுமா ஸ்பேஸில்? நம்ம எங்கேயோ கொடுத்தாது எங்கேயோ போகுது. இதுக்கு மேலே என்னால் தூக்கி காட்ட முடியல. நான் இங்கே திரும்பி இங்கே வச்சு பார்க்குறேன். இங்கே போகுது, இப்போ போகுது கரெக்டாக. ஓ மை காட், அப்படியே எர்த் சர்ஃபேஸ்குள்ளே மார்ஸ் சர்ஃபேஸ்குள்ளே போகுது. எர்த்துனே வாய்க்குள்ளே வருது எனக்கு. என்ன கைஸ், அங்கேயே ரொட்டேட் போடுது. இப்போது இதை எப்படி நம்ம முழுசாக டக்குன்னு அழிக்கிறது? இது நம்ம நிறைய போடுவோம். அப்போ தான் டக்குன்னு அழிக்கும். பெரிய பாதிப்பே நடக்க போகுது. அதுதான் தெரிய போகுது. அவ்வளோதான். அங்கே ஃபஸ்ட் பாதிப்பு நடந்துச்சு, செகண்டும் வந்துச்சு, தேர்டு நடந்துன்னே இருக்குது. அழிச்சிட்டோம். அழிச்சதே தெரியாமல் நம்ம ஆண்டு என்ன பார்த்துக்கோங்க. வேறு என்ன பிளான் எடுக்கலாம்? சாதாரணமாக இருக்குது. நான் படித்ததே இல்லையா நான்லாம் இது. என்ன இதெல்லாம்? என்னது இது? இது லிவிங் பிளானட்டா? ஒன்றுமே புரியலையே கைஸ். இல்லை இங்கே சன்னு ப்ளூ கலரில் இருக்குது. அது கூட இங்கே மெயின் மேட்டர் இல்லை. இங்கே எத்தனை பேர் வாழ்கிறாங்கன்னு மட்டும் பாருங்களேன். ஆனால் இருக்கிறது ஒருத்தர் தான் வாழ்கிறாங்க. ஆனால் ஒன்றுமே புரியலையாங்க எனக்கு. எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன டைமண்ட் மாரி இருக்குது? என்னது இது? ஒரு வேளை என்ன இது மாரி இருக்கும். இதான் 1%. ஓ மை காட், ஆமாங்க, அதாங்க. வாட்டம் தள்ளு, நான் ஓட்டையை பார்க்கணும். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு ஓட்டை? என்ன பண்ண போறோம்னா, ஒரே மேடாக கிடக்குது. அந்த மேடை கொஞ்சம் நம்ம பட்டி டிங்கரிங் பண்ணலாமா? புரியல. புரியும் பாருங்க. நாலா பக்கமும் வச்சுட்டேன். டிஸ்கோ டான்ஸ் இப்படி கலர்ஃபுல்லாக மாற்றணும் கைஸ். நான் பட்டி டிங்கரிங் என்ன சொன்னேன்னா, பட்டி டிங்கரிங்னா ஒழுங்காக்குறது. இது மேடாக இருக்குல்ல, இந்த மேடாக 1 2 தானே அர்த்தம். அதான் முழுசாக்குறேன். அதான் நான் சொன்ன பட்டி டிங்கரிங். இதுதான் ஸ்லோ, எனக்கு ஃபாஸ்ட் பரடு சவுண்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. முக்கால்வாசி அழிச்சிட்டோம். அவ்வளோதான், அழிச்சிட்டோம். இப்போ வேறு ஏதாவது பிளான் இருப்போம். வேறு என்ன பிளானட் இருக்குது? என்னடா இப்படிலாம் பிளானட் இருக்காடா? இது பார்த்தீங்களா, ஏர்த்து மாதிரி இருக்குது.
எனக்கு இது போட்டு முன்னாடி எனக்கு இது கீழே என்னவோ ஒரு மாதிரி இருக்கே, சைபார்க் மாதிரி, ஐ மீன் ரோபோட் மாதிரி. கைஸ் ஒன்றும் இல்லை கைஸ், கொஞ்சம் இது ஆயிடுச்சு. சரி வாங்க, இதெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கே கைஸ். ஒரு இல்லை புல்ல இப்போ என்ன ஆச்சு, ப்ரொடெக்ட் பண்ணுது. இதே மாதிரி ஒன்று நாங்கள் பார்த்தேன். இதுதான் இப்போ பார்த்தீங்களா இதுவும் ஒரே மாதிரி. இது எல்லோ கலரில் மாதிரியா, அப்பா என்ன டார்க் எல்லோ ரெட். நம்ம இதே மாதிரி நாளோட சுற்றி அப்படிதான் இருக்கு. முடியல, இது நம்ம வச்சதா? தள்ளுறா இப்போ வெயிட் பண்ணுங்க, இது நிறைய வைப்போம். இது ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சி அதுக்குள்ளே என்ன இருக்கும் பார்த்தீங்களா? ஓகே எனக்கு புரிஞ்சிச்சு கைஸ், எனக்கு புரிஞ்சிச்சு. இப்போது இதை அழிச்சா இன்னும் உலகமாக வந்துடும். வெயிட் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப சூப்பரான ஐடியா இருக்குது. இப்போ பாஸ் பண்ணிவிட்டு எங்கே அது என்ன கைஸை நாளைக்கு காணும்? இதுதான் வெஸ்ட்டு. இப்போ நான் இங்கே நிறைய வெஸ்ட்டு இப்போ வைக்க போகிறேன். கைஸ் பூவா அவ்வளோதான் போயிடுச்சு. அவ்வளோதான், சிஸ்டமே லாக் ஆயிடுச்சு. அப்புறம் இல்லை சிஸ்டம் போல விடுற மாதிரி தெரில. ட்ரில்லிங் மிஷின் நிறைய வைக்க போகிறேன். என்ன இருக்குன்னா, ட்ரில்லிங் மிஷின் ஒன்று இதுவாகி என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரில. உடைக்க போகுது ரெடியாக இருந்துக்கணும். அவ்வளோ அதுவே உடஞ்சிடும் போல, அதுவே உடச்சிடும். ஐயோ தெரியாம வச்சுட்டேன். பரவாயில்ல இது போனதுக்கப்புறம் என்ன கைஸ், அது என்ன நடந்திருக்குன்னா, வெயிட் பண்ணுங்க, ஏதோ காமிக்குது லெவல் அச்சீவ்டா. இதெல்லாம் அச்சீவ் ஆயிடுச்சா கைஸ்? நிறைய அச்சீவ் இருக்கு, பரவாயில்ல கைஸ். ஆக்சுவலி இங்கே என்ன கைஸ், ஓ மை காட், இது அன்லாக் ஆயிடுச்சா கைஸ்? இது அதோட பெருசாக இருக்கு கைஸ். ஐயோ என்ன காட்ட முடியல சரியா, இருந்தாலும் நான் காட்ட ட்ரை பண்ணுறேன். அதுல இருந்து குட்டி யூஎஃப்ஓ வருது பார்த்தீங்களா? பட் ஆனால் இது அவ்வளோ நல்லா இருக்காதே கைஸ். அவ்வளோதான், இந்த உலகமே அழிய போகுது நினைக்கிறேன். இந்த பிளானட்டு இன்னும் வருது, அதுலேருந்து நிறைய வருது. வெயிட் பண்ணுங்க, இது மேலே உன்னோட போட்டு பார்ப்போம். பாருங்க, ஒரு வேளை இது அதை அழிச்சிடணும். வருது. சரி ஓகே கைஸ், இதுக்கு மேலே நம்மளால் பொறுத்து வைக்க முடியாது. இது பார்த்துருக்கீங்களா? இந்த நாய்க்கு காம்பு இது எல்லா இடத்துலையும் வச்சுருவோம். டக்குனு அஞ்சு போட்டு பார்த்தீங்களா? நாயை வச்ச டைம்ஸ் யோசிக்கிறேன். அடிக்குது. இதை வச்சு மொத்தமாக வச்சுருவோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி. ஃபாஸ்ட் பாரல் வச்சுனா சத்தம் ஒரு மாதிரி இருக்கு பாருங்களேன்.
இந்த கன்லலாம் சைலன்சர் சொல்லிட்டு ஏதோ ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அது போட்டால் சுடும் போது எப்படி கீச்சு கீச்சுன்னு சத்து கேட்கும், அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அது என்ன போடுவாங்க தெரில, நான் ஏதோ குத்து மதிப்பாக சைலன்சருன்ட்டேன், அது தப்புனா மன்னிச்சிருங்க. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதோட வேறு வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பை பை.